குயிக் சார், இப்போ தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேலாக இங்கு போராட்டம் மேற்கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆங்காங்கே விவசாயிகளும் மக்களும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்க போராட்டம் மேற்கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த முடிவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னரே அரசு தடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னைய பொறுத்தளவுக்கு நான் முதல்ல சொன்னதுதான், இந்த எங்களுடைய பெரியார் பாசன பரப்பு ஒரு வலுவான ஒரு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூட சொல்லி இருக்கிறாரு. அந்த பெரியார் பாசன பரப்பு சொல்லுங்க, இது ஒரு வலுவான போர்க்கட்டமைப்பு போன்ற ஒரு பாசன பகுதி தான் எங்களுடைய பெரியார் பாசன பரப்பு. சரி, இங்க நாங்க எடுத்துக்கொண்ட எந்த போராட்டமும் இதுவரைக்கும் தோற்கல. முல்லை பெரியார் அணையை உடைக்கணும்னு சொல்லும் போது அன்னைக்கு களத்துக்கு வந்தது இந்த பச்சை துண்டுகள் தான். நாங்க தான் வந்தோம். அந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால கேரளாவினுடைய சதியை ஒரு மாசத்துல முறியடிச்சோம், ஒரே மாதம். அத போல இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிற எங்களுடைய சகோதரர்கள் 2 மாசம் இங்க போராடி இருக்கிறாங்க. சரி, 2 மாசம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? டங்ஸ்டனுக்கு எதிராக எங்களுடைய இந்த விவசாயிகள், என்ன எங்க கம்பூர் செல்வராஜ் இந்த அரங்கத்தில் இருக்கிற அருமை சகோதரர், அவரை போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்கள் இனிமேல் யாரையும் நம்பி பயனில்லை, நாங்கள் நேரடியாக களத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதான் உண்மை. நாங்கள் நேரடியாக நான் ஒண்ணு சொல்லட்டா சார், 8 மாத கால இடைவெளி இருக்கு. எந்த அரசியல் கட்சி வந்து போராடிச்சு சொல்லுங்க? டங்ஸ்டன். இந்த வேலூர் பகுதியில, அரிட்டாப்பட்டி பகுதியில எங்களுடைய கம்பூர் செல்வராஜை போன்ற தன்னார்வலர்கள் களத்துக்கு வந்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஒருங்கிணைச்ச பிறகுதான் அரசியல் கட்சிகள் உள்ள வந்தாங்க சார். எந்த அரசியல் கட்சி முதல்ல வந்து கூட்டம் போட்டுச்சு வேலூர்ல? கிடையாது. நாங்கள் விவசாயிகளும், பெரியார் ஒருமுக பாசன விவசாயிகளும், அங்க இருக்கக்கூடிய மக்களும் களத்திற்கு வந்த பிறகுதான் அரசியல் கட்சிகள் வந்தது, ஆதரவு கொடுத்தது. நாங்க 2 பேருமே முதலே சொல்லிட்டோம், அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பை நாங்கள் மறுக்கவில்லை, சட்டமன்ற தீர்மானத்தை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் என்ன செய்யாதீங்க, எங்களை விட்டுட்டு நீங்க சொந்தம் கொண்டாடாதீங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான், அதான் உண்மை. இப்ப நாங்க என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கு? அப்ப இந்த பிரச்சனையில, டங்ஸ்டன் பிரச்சனையில நாங்கள் போராட ஆரம்பித்த பிறகுதான் கட்சிகள் வருகிறது, சட்டமன்ற தீர்மானம் வருகிறது. டெல்லிக்கு நாங்கள் விவசாயிகளை கூட்டு போறோம்னு சொல்றாங்க, அமைச்சரை பாக்குறோம்னு சொல்றாங்க, எம்பிக்கள் என்ன செய்யணும், தமிழ்நாட்டு எம்பிக்கள் அமைச்சரை போய் பாக்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக பார்வைகள் நடப்பதற்கு முன்னால் களவேலை செய்தவர்கள் ஒருபோக பாசன விவசாயிகளும், அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர் கம்பூர் செல்வராஜை போன்ற தன்னார்வலர்களும் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தோழர் ரஜினி சொன்னதை நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு விஷயம் தான். தோழர் ரஜினி சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய நான் மறுக்கல, நாங்க 2 பேருமே மறுக்கல. அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் கட்சிகளை அந்த களத்திற்கு கொண்டு வந்தது நாங்கள், இந்த பச்சை துண்டுக்காக. மறந்துடாதீங்க, அதான் உண்மை. மக்களுக்கு எதிரான இது மக்களுக்கு எதிரான திட்டம், இந்த மண்ணுக்கு எதிரான திட்டம் அப்படின்னு முன்கூட்டியே நினைத்து அரசியல் கட்சிகள் களத்துக்கு வரல. விவசாயிகள் போராட்டம் பண்ண பிறகுதான் விவசாயிகள் தான் அரசியல் கட்சிகளை களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றீங்க. ஆமா, 7ஆம் தேதி ஊர்வலம் இல்லை என்று சொன்னால் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கா சார்? சட்டமன்ற தீர்மானத்திற்கு அதுக்கு பங்கு இருக்கிறதா? நாங்க மறுக்கல. ஆனால் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட 20 கிலோமீட்டர் முன்கூட்டி அரசுக்கு தெரியல அப்படின்னு கேள்வி எழுச்சி ஒரு அரசியல் கட்சியாக ஊர்வலத்தை நடத்திட முடியுமா? அனைத்து தரப்பு மக்களை இணைத்து ஒரு கட்சியாக நடத்த முடியாது. அதை விவசாயிகள் தான் நடத்த முடியும். ஒரு விவசாயிக்கு ஜாதி கிடையாது சார். ஒரு விவசாயி களத்திற்கு வந்து ஒரு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு ஒருத்தர் தலைமை தாங்கும் போது அந்த போராட்டம் இங்க டெல்லியில பாத்தீங்க, ஆண்டு கணக்கிலே போராடினார்கள். 700 பேர் செத்த பிறகும் களத்திலே நின்று போராடினார்கள். அத போல இங்க சூழல் இல்ல. இங்க அரசு ஓரளவு அனுசரிச்சது போராட்டக்காரர்களை. ஆனாலும் கூட 5000 பேர் மீது வழக்கு போடப்பட்டது சார். மதுரை மாவட்ட காவல்துறையால 5000 விவசாயிகள் மீது வழக்கு போடப்பட்டது. ஆனா என்ன செஞ்சாச்சு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை ஒரே உத்தரவுல தள்ளுபடி பண்ணது, அது வேற கதை. ஆனாலும் கூட நாங்கள் களத்திற்கு வந்த பிறகுதான் கட்சிகள் களத்திற்கு வந்தது. மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் என்ன செஞ்சார், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து கட்சிகளுடைய ஒப்புதலோட தீர்மானம் நிறைவேறியது. எல்லாவற்றிற்கு மேலாக அந்த 7ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான நாள். அந்த நாள் தான் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவை எடுத்துக் கொடுத்தது அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு. சரி, தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும்.